ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கான்செப்ட் என்னென்னா, நிறைய எனக்கு இப்போ ரீசெண்டாக கால்ஸ் வருதுங்க. அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெல்த் சேர்த்துருப்பாங்க. அதாவது கோவிடுக்கு அப்புறம் அவங்க பெரிய வெல்த் டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்கவங்களுக்கு இப்போ குறையிறத பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, சார் இப்போ வெல்த் டெய்லி பேசிஸில் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ நமக்கு குறைஞ்சிட்டு வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சேஃப்டி மாதிரி பாண்ட்ஸோ அதில் ஏதாவது எடுத்து போட்டுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஈக்விட்டி மார்க்கெட்டு ஏறும்போது நம்ம திரும்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காகவும், நம்மளோட வியூவர்ஸுக்கும் நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதாவது அந்த ஸ்பெஷலாக அந்த கோவிடுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்தவங்க கண்டினியூஸாக ஒரு 3-4 வருஷம் புல் மார்க்கெட்டை பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்ஃபியூஷன் நடக்கிறதுக்கு, இந்த கன்ஃபியூஷன் நமக்கு மைண்டில் வர்றதுக்கான ரீசன், இல்லை வெளியில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குளோபலாகவே ஒரு அன்சர்டனிட்டி. ஓகேங்களா? இந்த வார் நடக்குது. இந்த வாரோட இம்பேக்ட் தான் நம்ம இதெல்லாம் ஃபீல் பண்ணுறோம். ரைட்டுங்களா? இப்போ இதை புரிஞ்சுக்கிறது இந்த ஒரு கோட் வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தான் இந்த கோட் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம். இது மார்க் ட்வேன் அவரோட கோட்டு. இதில் இஃப் யூ டோன்ட் ரீட் த நியூஸ் பேப்பர் யூ ஆர் அன்இன்ஃபார்ம்டு. இஃப் யூ ரீட் த நியூஸ் பேப்பர் யூ ஆர் மிஸ்இன்ஃபார்ம்டு. அதாவது இப்போ நம்ம டெய்லி பேசிஸில் நமக்கு ஆக்சுவலாக நியூஸை பார்க்காம இருந்தாவே நிறைய விஷயம் நல்லதுங்க. நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும், வெளியில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. அதே மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவில் குறையிறத பார்க்க மாட்டோம். ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக ஸ்டாக்ஸில் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பெனிஃபிட்டே நமக்கு என்னென்னா, செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஃபண்ட்ஸாக செலக்ட் பண்ணிட்டோம்னா, அதே நீங்கள் ஒரு பேசிவ் ஃபண்டாக இருக்குது, ஒரு இண்டெக்ஸில் எடுத்துட்டோம், அதை நிஃப்டி 50னா இந்தியாவில் டாப் 50 கம்பெனி. இல்லை நம்ம ஆக்டிவ் ஃபண்டில் எடுத்துட்டோம், ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பு, இல்லை லார்ஜ் அண்ட் மிட் கேப், இல்லை மல்டி கேப், அந்த மாதிரி நம்ம கம்பெனிஸில் இது ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம கொடுத்துடும் போது ஃபண்ட் மேனேஜர் டெய்லி பேசிஸில் இந்த நியூஸ்லாம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அதாவது நோன் ரிஸ்க், அன்னோன் ரிஸ்க்குன்னு இருக்குங்க. ஸோ நோன் ரிஸ்க்குக்கெலாம் ப்ரிவென்டிவாக முன்னாடியே அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி கரோனா மாதிரி சுச்சுவேஷன் வந்தது, இப்போ இந்த மாதிரி வார் நடக்கிறதுலாம் பார்த்து யாருனாலையுமே தெரியாதுங்க. இந்த வார் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுன்றதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் இதுக்கு என்ன சூட்டபுளாக ஆக்ஷன் எடுக்கணும், இப்போ நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னாவே அது ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் கிடையாதுங்க. ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே பல செக்டார் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ரிஸ்க் அங்கே டைவர்சிஃபைடாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நம்பர் 1 புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்தந்த ஃபண்ட் மேனேஜர் எக்ஸ்பர்டீஸு, அந்தந்த ஒரு ஏஎம்சிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரிசர்ச் டீமே இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ நம்ம நியூஸ் கேட்குறதுனாலையும் நம்ம போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுனாலையும் நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் வருது. இது நம்ம ராங் டிசிஷன் எடுக்கிறதுக்கான இப்போ சான்ஸ் நிறையவே இருக்குது. இது எப்படின்றது நான் ஒரு சில டேட்டாஸ் எடுத்து வந்திருக்கேன். அது ஜஸ்ட் எஜுகேட்டிவ் பர்பஸுக்கு தான். எந்த ஒரு ஃபண்டு நேமுமே அதில் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம இதுலேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்றது தான் இன்றைக்கான கான்செப்ட். இது ஆக்சுவல் டேட்டா. இதில் நவம்பர் 2002 ஒருத்தர் ₹1 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானாக அவர் மாதமான ₹75,000 வித்ட்ராவல் பண்ணுறாரு. இதுதான் சினாரியோ நம்ம எடுத்துக்கிட்டது. இது எப்போ வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணுறாரு பாருங்கள். மாதம் ₹75,000 வித்ட்ராவல் பண்ணுறாரு. 2002லேருந்து 2026 ஜனவரி வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணுறாருங்க. அப்போது வித்ட்ராவல் பண்ணது மட்டுமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ₹2 கோடி வித்ட்ராவல் பண்ணியிருப்பார். அவரோட ₹1 கோடி 58 கோடியாக வளர்ந்துருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இதில் இந்த மாதிரி டைமில், ஏன்னா இந்த 2002லேருந்து 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வாலட்டிலிட்டி நிறைய டைம் மார்க்கெட் விழுந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சது 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் 2000லேருந்து நம்ம அடுத்தது கரோனா பீரியட்லேருந்து ரொம்ப மேஜர் கரெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆனது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் ட்ரம்ப் டேரிஃப் நடந்தது. ஸோ இது எல்லாமே இந்த மார்க்கெட் ஃபேஸ் பண்ணியிருக்குது. இது ஆக்சுவலாக சிம்பிளாக பார்க்குறதுக்காக ஒரே ஒரு ஃபண்டு நம்ம நார்மலாக எஸ்டபிள்யூபி நம்ம பிளான் பண்ணும்போது, எல்லாருக்கான பென்ஷனை பிளான் பண்ணும்போது 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒன்று பாண்ட் ஃபண்டு, ஒன்று ஹைப்ரிட் ஃபண்டு, ஒன்று ஈக்விட்டி ஃபண்டு, இப்படின்னு நம்ம பிளான் பண்ணுவோம். இது நம்ம நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்றைக்கி தேதியில் நிறைய பேருக்கு வர கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக
இவ்வளோ கிரைசிஸ் நடந்து அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டில் இருந்தாலும் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து அவர் வந்து ஸ்டெடியாக ஒரு இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. மார்க்கெட் என்ன அளவுக்கு நமக்கு ரிவார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதாவது டைமிங் த மார்க்கெட்டை விட்டுட்டுங்க. ஏன்னா இவர் வந்து 2008 வந்து அந்த 1 கோடி ரூபாவை எடுத்துகிட்டு அது கம்மியாக இருக்குங்க. அந்த டைமில் எடுத்துகிட்டு வெளியில் போகலை ஒன்று. அதே மாதிரி 2019 அந்த கரோனா பீரியடில் இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு. அந்த டைம்லேயும் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகலை. ஓகேங்களா. ஸோ ட்ரம்ப் டேரிஃப் வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு போகலை. ஒருத்தர் வந்து கண்டினியூ தான் பண்ணியிருக்கிறாருங்க. ஒரே ஒரு டைம் அந்த 2002 போட்டுட்டார். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவருக்கு பென்ஷன் மாதிரி மாதம் 75,000 ஸ்டாண்டர்டாக அவர் வித்ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரோட பேஷன்ஸ்க்கான ரிவார்டு தான் இந்த 1 கோடி ரூபா வந்து 58 கோடியாக வளர்ந்துருக்கு. இந்த வித்ட்ராவலை போக 2 கோடி ரூபா போக 58 கோடி ரூபா இன்றைக்கி தேதியில் ஜனவரி 2026 அவரோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ. ஓகேங்களா. இது எப்படின்றது ரியாலிட்டியில் வந்து அந்த கேஷ் ஃப்ளோவும் நீங்கள் பார்க்கலாம். இந்த நவம்பர் 2002 இது வந்து அவர் 1 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாருங்க. அன்றைக்கி சென்செக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2948 இருந்திருக்கு சென்செக்ஸுங்க. ஜஸ்ட்டு 3000 பாயிண்ட்ஸில் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கண்டினியூஸாக அடுத்த மந்த்லேயே பாருங்கள், டிசம்பர் 2002 75,000 ரூபா அவர் வந்து வித்ட்ரால் பண்ணுறாரு. ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே பாருங்கள் மாதமான உங்களுக்கு எப்படி எஸ்ஐபிஓ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட ஆப்போசிட்டு தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அப்போ நம்ம வந்து எஸ்ஐபி செட் பண்ணும்போது மாதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி எஸ்டபிள்யூபி நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் மாதமான உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. இங்கே சைடில் நீங்கள் சென்செக்ஸ் பாயிண்ட்டை பார்த்தீங்கனாலும், ஏன்னா நம்ம மார்க்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபண்டில். அப்போ மார்க்கெட்டோட பாயிண்ட்ஸும் பாருங்கள் 3000 2900 3200 போயிருக்கு. 3300 பாயிண்ட்ஸு, திரும்ப 3000 வந்திருக்கு, திரும்ப 2900. அதனால் மார்க்கெட் வந்து வாலட்டைல் அப் அண்ட் டவுனுன்றது நார்மல். நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு வந்து கேஷ் ஃப்ளோ நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணுறது வந்து எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி டைமில், அதாவது நீங்கள் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் செட் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்து நம்மளோட கோல்ஸ்லேருந்து டீவியேட் ஆக மாட்டோம். அப்போ மெயினாக கோல்ஸ் பார்த்திங்கன்னா யாருமே கோல்ஸ் இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. எல்லாருக்குமே தேவை என்னென்னா பென்ஷனுங்க. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் இன்கம், நம்மளே நமக்கான ஒரு பென்ஷனை ரெடி பண்ணிக்கலாம். நமக்கான எஸ்டபிள்யூபின்றது ஒரு கோல். ரெண்டாவது நம்ம பசங்களோட படிப்பு, அவங்க ஸ்கூல் முடிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறது, இல்லை கல்யாணத்துக்காக நமக்கு சேர்க்கறது, இல்லை ஹோம் லோனுக்கு நிறைய பேர் வந்து ஹோம் லோன் எடுக்கும்போது ஹோம் லோனில் நீங்கள் கம்ப்ளீட்டாக லோன் போகாமல் நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி நம்ம பிளானிங்கில் மாதிரிங்க. அப்போது நீங்கள் வந்து அப்போ அந்த ஹோம் லோனு, ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ ஏதாவது ஒரு கோல்ஸு. அடுத்த பேஜில் பாருங்கள் 2003 2004 அப்போ சென்செக்ஸ் பாருங்கள் 3800 இருக்குது, 4000 5000 போயிட்டுருக்கு, திரும்ப 4800 வருது. அப்போ வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். இந்த டைமில் மார்க்கெட் விழுறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 6000 போகுது. ஆனால் நம்மளோட கேஷ் ஃப்ளோ பாருங்கள் ஸ்டெடியாக உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கும். நம்ம எந்த டேட் சொல்கிறோம்னா மாதம் 1ஆம் தேதி ஆனால் நமக்கு பென்ஷன் வரணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து 75,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். 2008 நமக்கு கிரைசிஸில் தெரியும். உங்களுக்கு இந்த சென்செக்ஸ் பாயிண்ட் பாருங்கள். அதுக்கு முன்னாடி 17,000 இருந்தது. அக்டோபர் 2007 வந்து 17,000 இருந்தது. டிசம்பரில் வந்து 19,000. ஜனவரி 2008 20,000 தொட்டது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஏப்ரலில் வந்து திரும்ப 15,000க்கு வந்துச்சு. செப்டம்பரில் வந்து பாருங்கள் 14,000. நவம்பர் 2008 வந்து 10,000. 2009 ஏப்ரல்லாம் ஒரு பாருங்கள் நியர்லி 8,600 9,000 பாயிண்ட்ஸு கிட்ட விழுந்திருக்கு. அப்போது இந்த அப் அண்ட் டவுன் புரியுது. அப்போ மார்க்கெட்டில் விழுந்திருக்கும் போதும் கண்டினியூஸாக நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணுறோம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து ரியாலிட்டியில் நம்ம வந்து இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மார்க்கெட் விழுந்த டைமில் எது அட்வைசபிள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பாண்ட் ஃபண்ட் மாதிரி வச்சுட்டு பாண்ட் ஃபண்ட்லேருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணுறது தான் கரெக்டான ஆக்ஷன். ஆனால் நான் வந்து எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபண்டுலேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டு ஃபண்டே மாற்றாமல் நம்ம கண்டினியூஸாக வித்ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கூட ரியாலிட்டியில் உங்களுக்கு 1 கோடி ரூபா 58 கோடியாக வளர்ந்துருக்குன்றது தான் நம்ம ரியாலிட்டியில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர பாருங்கள். நீங்கள் வித்ட்ராவலை மட்டும் அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே வர்றாரு. திரும்ப நீங்கள் பாருங்கள் 2024 25லலாம் சென்செக்ஸ் பாயிண்ட்டு எங்கே இருந்தது மார்க்கெட்டு இப்போ வந்து 84,000. அதுக்கப்புறம் திரும்ப 78,000. ஃபஸ்ட்டு ஜூலை 83,000. ஓகேங்களா.
ஸோ இந்த மார்க்கெட்டுன்றது அப் அண்ட் டவுனை நீங்கள் கிளியராக பார்க்க முடியுது. ஆனால் நம்மளோட கேஷ் ஃப்ளோ பாருங்கள், நம்ம செட் பண்ணது வந்து 75,000 ரெகுலராக வந்துட்டுருக்கு. அப்போது நீங்கள் வந்து இன்னும் இதில் ஒரு சில கிளாரிட்டி நான் என்ன கொடுக்கணுன்னா, உங்களுக்கு 75,000 தேவையில்லை, நம்ம வந்து நடுவில் மாடிஃபை பண்ணலாமா, எனக்கு 50,000 போதுனாலும் நீங்கள் 50,000 நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம 75,000க்கு பதில் எனக்கு வந்து 80,000 90,000 1,00,000 வேணும்னாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை வருஷம் நான் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக 5% 6% இன்க்ரிமெண்டல் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபண்டோட லிக்விடிட்டி வந்து நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கி தேதி டிஜிட்டல் இதில். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து நம்ம இந்த ஒரு இன்வெஸ்டரோட இந்த டேட்டாவை நம்ம பார்க்கும்போது, இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட டேட்டாவை பார்க்கும்போது, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து 1 கோடி ரூபா, டோட்டலாக அவர் வந்து எஸ்டபிள்யூபி வித்ட்ராவல் பண்ணது மட்டுமே அரௌண்டு 2 கோடி ரூபாய்க்கு, அதை அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட டபுளாக வித்ட்ராவல் பண்ணிட்டாரு. ஸ்டில் அவரோட யூனிட் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 7,17,000 யூனிட்ஸ் இருக்குது. அதோட இன்னிக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 58 கோடி. எக்ஸ்ஐஆர்ஆர் பாருங்கள் 22% இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கொடுத்துருக்கு. அப்போது ஒரு 24 வருஷத்துக்கான ட்ராக் ரெக்கார்டு ஒரு பர்டிகுலர் ஸ்கீமில் காமிச்சாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டராகவே ஹேண்டில் பண்ண முடியும். நமக்கு வந்து இந்த 22% கிடைக்குமா, இது எந்த ஸ்கீமு, நம்ம இந்த மாதிரி ஸ்கீமை பார்த்து போடணுமான்றது அவசியம் கிடையாது. இன்றைக்கி தேதியில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, விலைவாசியை பீட் பண்ணுற மாதிரி ஒரு அசெட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்றைக்கி தேதியில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பீட் பண்ணுமா, அதாவது போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6%, அதாவது இன்றைக்கி என்ன எஃப்டி ரேட்டு 6-6.5%, போஸ்ட் டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5.5% வந்துடும். அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அப்போ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோ இல்லை வந்து வேறு ஏதாவது அசெட்டை பார்க்குற டைமில் ஒரு லாங் டேர்மில் நமக்கான கோல்ஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது, 7 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நமக்கான பென்ஷனை ஒரு 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜியில் எஸ்டபிள்யூபியை நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து மினிமம் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் நீங்கள் வந்து எந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்திங்கன்னா கூட ஒரு 12 to 13% நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். அப்போது 6% நம்ம எஃப்டியில் வாங்கும் போது இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் 12% போது நியர்லி நமக்கு டபுள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸு. இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லலாம் எதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்னா, சேஃப்டின்றது பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் சேஃப்னு நீங்கள் மைண்டில் வச்சாலும் இன்ஃப்ளேஷனுன்ற ரிஸ்க் வந்து நம்மளோட பணத்தோட வேல்யூவை பாதி ஆக்குதுன்றது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போது புரிஞ்சு ஒரு ரிஸ்க்கு நம்ம வந்து அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போது இந்த இதில் நம்ம வந்து பர்டிகுலர் ஸ்கீமை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன் இருந்தாலும் ஒரு லாங் டைமில் பார்க்கும்போது 12%க்கு மேலே ரிட்டர்ன் போது நம்ம இன்ஃப்ளேஷனை தாராளமாக பீட் பண்ணுறோம். அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள். இன்ஃப்ளேஷன் ஒரு 6% நமக்கு ஒரு 12% கிடைக்குதுன்னா அப்போ நம்மளோட க்ரோத் வந்து 6% நம்மளோட வெல்த் க்ரோ ஆகுது. இது கிளியராக புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் 2000லேருந்து 24 வரைக்கும் 24 வருஷம் நம்ம மிஸ் பண்ணது போக அடுத்த 20, 25, 30 வருஷத்துக்கான அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றது சொல்லிட்டு, அதனால் நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா, இன்றைக்கான வெளியில் இருக்கிற அந்த மார்க்கெட் நாய்ஸ் மைண்டில் எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் போகிறத யோசிக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் தான் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் தேவை. நெக்ஸ்ட் டைம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் வேல்யூவை பார்க்குறதுக்கு பதில் உங்கள்கிட்ட எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குன்றதை பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு பாதி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.